நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அரசியல் நகர்வுகள் ஏராளமாக கொழும்பை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் காணாமல் போனோர் அலுவலகம் சார்ந்த விடயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி மனித புதைக்குழிகளுடைய நகர்வு, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என அது எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பது தொடர்பிலான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி வடக்கை மையப்படுத்தி, அதுவும் தாயக பகுதியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே போன்ற அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு பிரச்சனை, அதையும் விட தையிட்டி விகாரியுடைய பிரச்சனை, ஆக மொத்தத்துல சுற்றி சுற்றி பிரச்சனைகளாக மையம் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த காணாமல் போனோர் பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாளுக்கு நாள் காணாமல் போனோருடைய உறவுகள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடாத்தி வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான தீர்வு இல்லை. அந்த காணாமல் போனோருக்கான அலுவலகம் இருக்கின்றது, அதனுடைய செயற்பாடுகள் என்ன, அதை வேண்டாம் என்று நிராகரிக்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் ஏராளமாக காணப்படுகிறது. ஆகவே அது பற்றி பார்க்க வேண்டிய தேவை என்பது ஏராளமாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் மனித புதைகுழிகள் செம்மணியுடைய நகர்வு தெரியும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான நகர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான இருக்கக்கூடிய காரணம் ஒன்று மழை வெள்ளம் தண்ணி தேங்கி நின்றால் என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார்கள். அதன் பிற்பாடு அதனுடைய நகர்வு என்னவென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடுகள் சார்ந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அந்த மனித புதைகுழிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளுடைய DNA பரிசோதனைகள் சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வு என்ன, நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் என்ன என்பது சார்ந்தான விடயங்கள் ஏராளமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது சார்ந்தான விசாரணைகள் எந்த கட்டத்துல இருக்கு என்று சொல்லி கேள்வி கேட்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அதை தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். அது ஒரு சிறப்பு நடவடிக்கையாக வெகு விரைவில் அது நடக்கப்படும், அது நடவடிக்கைகள் எடுப்போம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது செம்மணி மனித புதைகுழி, செம்மணி என்பதை தாண்டி மனித புதைகுழிகளுடைய நகர்வுகளாக இருக்கிறது. இதையும் விட தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதிலும் குறிப்பாக வைத்தியசாலைகள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நகர்வு, சரியான வசதிகளை காணவில்லை, இருந்தாலும் அந்த இயந்திரங்கள் செயலிழக்கப்பட்டிருக்கின்றன என்ற நகர்வு, அது சார்ந்த அதிகாரிகளுடைய நடவடிக்கை என்பது இருக்கிறது. இதை விட அரசியல் பரப்புல என்ன நடக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. இந்த சட்டமா அதிபருடைய பதவி நீக்கம் சார்ந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, அவரை உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறுகின்ற இந்த நிலைப்பாடு என்பது காணப்படுகிறது. இதையும் விடுத்து பாடசாலைகளை மையப்படுத்தி அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த மறுசீர், அதாவது தரம் 6 மாணவர்களுக்கான கற்றல் சீரமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் சார்ந்து தொடர்ச்சியாக கருணை அமரசூர பிரதமர் மீதான நகர்வுகள் என்பது ஏராளமாக இருக்கிறது மையப்படுத்தி. இதை தாண்டி அழகுகுமார் திசாநாயக்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றினாரா என்ற விடயம் பேசப்படுகிறது. அதாவது 1 வருடங்களை தாண்டி அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்பது இச்சை வரைக்கும் அவ்வாறு இருக்கின்றதோ, எந்த ஒரு விதமான முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் இல்லை என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இதையும் விட பிள்ளையானுடைய நகர்வு பேசு பொருளை தாயகத்தில் உண்டு பண்ணி இருந்தது. பிள்ளையானுடைய வழக்கு விசாரணைகள் ஏதாவது ஒரு திருப்பு முனை வருமா, இல்லாட்டி அவர் பிணையில் விடுதலை செய்யப்படுவாரா என்கின்ற விடயம் சார்ந்து ஏராளமான நகர்வுகளை மையப்படுத்தி இருந்தாலும், குறிப்பாக அவருடைய கைது நடவடிக்கை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல விடயங்களை பார்க்கின்றோம். சுத்தி கைது நடவடிக்கைகள் என்பது ஏராளமாக இடம்பெற்றிருந்தது. பல பேர் விசாரணைகளுக்காக சென்று வந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி மஹிந்தவுடைய நெருங்கிய சகா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிரடியாக என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையுடைய கை ஓங்குமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. எங்காவது ஒரு இடத்துல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை அரசியலுக்குள்ள வந்துருமா இல்லையா? நாமல் ராஜபக்ஷ கூட நாடாளுமன்ற அமர்வுகள்ல சில தமிழ் எம்பிமாருக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாமல் ராஜபக்ஷ எதிர்வருகின்ற காலத்துல அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடும் என்கின்ற அந்த நகர்வு சார்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுல இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு அல்லது எந்த அளவுக்கு சாத்தியத்தன்மை உடையது என்ற விடயம் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழர்களை மையப்படுத்திய நகர்வுகள் என்பது இற்றை வரைக்கும் கிடப்பில் போடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய தாயகத்தை விட்டு ஸ்ரீலங்காவை விட்டு வெளியே போகின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதிக்கம் என்பது வெகு விரைவாக இருக்கிறது. அதன் குறிப்பாக அவருடைய அந்த வரி அதிகரிப்புகள் சார்ந்து சொல்லப்படுகின்ற விடயம், பல நாடுகளுக்கு இவ்வாறு செய்வேன் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடுகள், ஈரானோடு இருக்கக்கூடிய அந்த நகர்வு என்பது
அதிக அளவில் பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது என்றதைதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே தானே மெக்ரோனை அவரை கேலி செய்கின்ற விதங்கள் என்பது பல விடயத்தை சொல்லுகிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்க போகிறது என்பது பற்றி நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வு பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் வரிகள் விதிக்கின்ற பொழுது ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்றத்தாழ்வானது அதிக அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது காணப்படும். ஆகவே பொருளாதார யுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு நகர்வு என்ற விடயத்தையும் பல இடத்துல பல அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அனுர் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன, அதே போன்று ஸ்ரீலங்காவை தாண்டி செல்லுகின்ற பொழுது அமெரிக்கா எடுக்க போகிற இந்த வரி விதிப்புகளினால ஏதாவது பொருளாதார யுத்தம் வருமா இல்லையா, அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.